Hi everyone, welcome to TAF Supermax. TNPSC PYQ 2024 சீரிஸ்ல இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி 7th வீடியோ பார்க்க போறோம். வாங்க சம்முக்குள்ள போலாம். So first question பாருங்க. If the simple interest on rupees 20,000 be more than the simple interest on rupees 15,000 by rupees 3,000 in 5 years, the rate percent per annum is dash. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா எடுத்து எழுதி சிம்பிளா புரிய வச்சறேன், நல்லா கவனி. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பிரின்சிபல் ஓகேவா எவ்வளோ 20,000. ரெண்டாவது கண்டிஷன்ல பிரின்சிபல் 15,000. n இங்க எவ்வளோ 5 இயர்ஸ், இங்கேயும் அதே 5 இயர்ஸ் தான். இந்த 20,000 என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கடனா கொடுக்குறாங்களோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கேயும் கடனா கொடுக்குறாங்க. ரைட்டா? சோ அப்ப நல்லா கவனி, இது ரெண்டு டேட்டாவும் நல்லா பாருங்க. பிரின்சிபல் என்ஆர், பிஎன்ஆர் போட்டா என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கேயும் பாருங்க, பிஎன்ஆர் போட்டா என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனா இங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதை விட இங்க எவ்வளவு சேர்த்து கிடைக்குது? 3,000 rupees சேர்த்து கிடைக்குது. ஜஸ்ட் இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுங்க, ஏன் 3,000 சேர்த்து கிடைக்குதுன்னு புரிஞ்சிடும். என்ல ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? ரெண்டு பக்கமும் 5 இயர்ஸ் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் சேர்த்து கிடைக்குதுன்னா பிரின்சிபல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இதை விட பிரின்சிபல் இங்க எவ்வளவு அதிகம்? 5,000 ரூபாய். அப்ப அந்த 5,000 ரூபாங்கிற பிரின்சிபலுக்கு தான் இந்த 3,000 ரூபாங்கிற வட்டி சேர்த்து கிடைக்குது. ரைட்டா? சரி, இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, சிம்பிளா என்ன பண்ணலாம். சோ அந்த அமௌண்ட் எதுக்காக சேர்த்து கிடைக்குது? பிரின்சிபல் டிஃபரன்ஸ். எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5,000. ரைட், நல்லா கவனிச்சுக்கோ. இன்னொன்னு, எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அவங்க கொடுக்குறதே கொஸ்டின்ல ஆண்டுக்கு 10%, ஆண்டுக்கு 20% அப்படின்னு சொல்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் தான் கொடுத்துருப்பாங்க. 1 இயர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நாமளும் 1 இயர் கண்டுபிடிச்சலாமா? டைரக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சேர்த்து கிடைக்குது? 3,000. எத்தனை வருஷத்துல? 5 இயர்ஸ்ல. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கான தனி வட்டி 3,000. எதுக்கு? அந்த 5,000 ரூபாய்க்கு. இந்த 5,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு தான் 3,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? சிம்பிளா என்ன பண்ணலாம்? 3,000 divided by 5. அப்ப எவ்வளோ? 600 ரூபாய். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த 5,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது? 600 ரூபாய். இது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தலாமா? பாருங்க, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 50ல ஒரு ஜீரோ கேன்சல், 5 ஒரு தடவை 12 தடவை. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12%. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Find the amount to be received after 2 years 6 months at the rate of 5% per annum of simple interest on a sum of rupees 6,400. ஆண்டொன்றுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 பெறப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளா பாட்டுலாம் கவனிங்க. n பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 years 6 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போன क्वेश्चनல சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே எப்படி கொடுப்பாங்க? 1 இயருக்கு ஒரு வருஷத்துக்கு 5%, ஆண்டொன்றுக்கு 5%, 5% per annum. அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10% வட்டியா? ஒரு வருஷத்துக்கு 5% வட்டினா 2 வருஷத்துக்கு 10%. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு 5 அப்படின்னா 6 மாசத்துக்குன்னா அதுல பாதி தானே, எவ்வளோ? 2.5%. அப்ப மொத்தமா 2.5 வருஷத்துக்கு 2 years 6 monthsனா 2.5 வருஷம். அப்ப 2.5 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு வட்டி தரணும்? 12% வட்டி தரணும். ரைட்டா? சரி, அப்ப 12% வட்டி. நம்ம டோட்டல் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும். வட்டி கண்டுபிடிச்சாதான் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரி, கவனிங்க, அசல் எப்பயுமே 100%. சோ அசல் எவ்வளோ? 6,400 ரூபாய். இதுக்கு எவ்வளவு வட்டி மொத்தமா 2.5 வருஷத்துக்கு? 12%. பாருங்க, ஒரு நம்பருக்கு எப்படி 12.5% கண்டுபிடிக்கணும்? வெரி சிம்பிள், அதை 8 ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன்னா 100 8 ஆல டிவைட் பண்ணா, நல்லா கவனிச்சுக்கோங்க, 100 8 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12.5 கிடைக்கும். ரைட்டா? 4 ஆல் டிவைட் பண்ணா 25. அப்ப 8 ஆல் டிவைட் பண்ணா 12.5. அப்ப ரெண்டு பக்கமே 8 ஆல் டிவைட் பண்ணலாமா? இது 6,400 8 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோ? 800 ரூபாய். அப்ப வட்டி 800 ரூபாய். ஆனா அவன் கேட்டது என்னது? டோட்டல் அமௌண்ட் தான் கேட்கறான். சோ அப்ப அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் கூட்டிக்கோ, எவ்வளவு வரும்? 7,200. நாங்கள் ரொம்ப எளிமையாக ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட். இன் ஹவு மெனி மந்த்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் rupees 2,000 will double at 8% per annum in simple interest? தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2,000க்கு 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, சிம்பிளா பார்த்துக்கலாம். n கேட்குறாங்களா? என்ன ஆகுது? டபுள் ஆகுது. நாம என்ன சொல்றோம்? டபுள் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒன்று கம்மி பண்ணிக்கோ, இன்ட்டு 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அதை போட்டுக்கோன்னு சொன்னோம்.
ஓகேங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள்லாம் ஆகுதுன்னா எத்தனை மடங்கு ஆனாலும் அதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஆர் கொடுத்தா ஆர் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, என் கொடுத்தா என் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ 2 - 1 1 இன்ட்டு 100. ஸோ ஆர் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போடக்கூடாது, அதுக்காக தான் இந்த 100. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட். ஸோ டிவைட் பை ஆர். ஆரோட வேல்யூ எவ்வளோ? 8%. ரைட். ஸோ பாருங்க, 1 டைம் போன சம்பளம் தான் சொன்னோம், 108 அடிச்சா எவ்வளோ வரும்? 12.5. அப்போ 12.5 இயர்ஸ் ஆன்சரோட 12.5 இயர்ஸ். பட் ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு? மந்த்ல இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 12.5 இயர்ஸா? அப்போ 12 இயர்ஸ், 1 இயருக்கு 12 மந்த்ஸ். அப்போ 12 × 12 144. 0.5 என்ன? 6 மாசம் தானே. அப்போ அதோட ஒரு 6 ஆட் பண்ணிக்கும். அப்போ டோட்டலாக உனக்கு எவ்வளோ மந்த்ஸ்? 150 மந்த்ஸ். ஸோ ஆப்ஷன் சொல்லி பார்த்தா பி ஆப்ஷன். 150 மாசம் ஆகும் டபுள் ஆக. சார் அந்த 2000 ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்களே, இது யூஸ் பண்ணலையா அப்படின்னா தேவையே இல்லை. டைரெக்டாக டபுள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். அந்த பிரின்சிபல் சும்மா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இன்னும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அது அடுத்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் சம்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.